குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டஸ்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 30, 2024 சனிக்கிழமை என்ன கண்டஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி என்ற டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறது முடியும் வந்து பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து நிரப்ப இருக்கிறாங்க. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் லத்தி அப்படின்ற 2 டெஸ்ட் பேட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போயிட்டுருக்கு. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் தேர்வு வந்து தொடங்க இருக்குது. சரிங்களா? அந்த முதல் தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தேர்வு நாளையும் தொடங்கினால அதுக்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட முடியுது. விருப்பம் இருக்கிற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நம்ம அகாடமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி உங்களுடைய அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் நடக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டண சலுகை வழங்கப்படும். அந்த கட்டண சலுகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க. விருப்பம் உள்ளவங்க அந்த டெஸ்ட்டை எழுதி கட்டண சலுகை பெற விரும்புனீங்கன்னா நீங்கள் தாராளமாக கட்டண சலுகை பெற்று நீங்கள் தாராளமாக நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியனில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 60 தேர்வுகளும், லத்தி டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா 45 தேர்வுகளும் நடைபெறும். விருப்பம் உள்ள மாணவர்கள் தாராளமாக நினச்சிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கட்டண சலுகை தேர்வு எழுதுறீங்களா, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட டெஸ்ட்டோட கொஷின் எப்படி இருக்குன்னு நீங்கள் தாராளமாக தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? டிஎன்யூஎஸ்ஆர்பி ஸ்டாண்டர்டில் தான் வந்து அந்த கொஷினே இருக்கும். நீங்கள் தாராளமாக டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். டெஸ்ட் எழுதி பாருங்கள். அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 டெஸ்ட் பேஜோட ஷெடியூலும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டச் பண்ணி வியூ பண்ணி பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நம்ம அகாடமிக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். கான்டாக்ட் நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் பார்த்தலாம். வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சால் புயலாக வந்து மாறி இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது அதை வந்து பார்த்திங்கன்னா மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறையின் கீழ் செயல்படும் தேசிய புள்ளியியல் அலுவலகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரவுகளை வெளியிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 5.4% சரிவடைந்திருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. 2023-24ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை செப்டம்பர் காலாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8.1% இருந்தது. வந்து பார்த்திங்கன்னா ஜூலை டு செப்டம்பர் காலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 5.4% வந்து பார்த்திங்கன்னா சரிவு காணப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க, உங்களோட நாலேஜுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 2553 மருத்துவ பணியிடங்கள் நிரப்புவதற்கு வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா தேர்வை நடத்த சொல்லி வந்து பார்த்திங்கன்னா மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான கொஸ்டின், ஆற்காடு இளவரசருடைய சொத்துக்களை நிர்வகிக்க புதிய முகவர் வந்து பார்த்திங்கன்னா நியமனம் பண்ணியிருக்காங்க. ஆற்காடு இளவரசர் முகமது அப்துல் அலியினுடைய அறக்கட்டளைக்கு சொந்தமான சென்னை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருக்கிற சொத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய இதுவரை வந்து பார்த்திங்கன்னா முகமது கலியுல்லா அப்படிங்கிறவர், இவர் வயது வந்து பார்த்திங்கன்னா 91, இவர் தான் நிர்வகிச்சுட்டு வந்தார். இவர் வயது முதிர்வு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மகன், ஓகேங்களா, நவாப் சாதா குலாம் கவுஸ் அவருடைய வயது வந்து பார்த்திங்கன்னா 45, அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த பொறுப்பு வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து பெஞ்சன் புயல் உருவானதை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நவீன கருவிகளுடன் வந்து பார்த்திங்கன்னா மீட்பு படையினர் வந்து பார்த்திங்கன்னா தயாராக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 18,000 போலீஸார் வந்து பார்த்திங்கன்னா மீட்பு பணிக்கு வந்து தயாராக இருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பெரியார் விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சமூக நீதிக்காக பாடுபவர்களை சிறப்பு செய்வதற்காக சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டு வருது. இந்த ஆண்டு விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுதியுள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக முதல்வரால் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் ரூபாய் ரொக்கத்தொகையும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் தகுதியுரையும் வழங்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. இந்த என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது உடல் உறுப்பு தானம் செய்த உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா மரியாதை செலுத்தப்படுது. இது மட்டும்தான் கொஸ்டின், இது வேறு கொஸ்டின் இல்லை. யார் உறுப்பு தானம் பண்ணுறாங்கன்னு நம்ம மனப்பாடம் பண்ண முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா மரியாதை செலுத்தப்படுகிறது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து சென்னை அடுத்த அதாவது சேலையூர் உள்ள பாரத் சட்டக்கல்லூரி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி மக்களவை நிகழ்ச்சி வந்து நடத்தியிருக்காங்க. இந்த மாதிரி மக்களவை நிகழ்ச்சி உங்களுடைய அருகாமையில் இருக்கிற கல்லூரிகளில் நடந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக போய் கலந்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மக்களவை சார்ந்த பொலிட்டிக்கல் சார்ந்த இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு விடை கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரியாக அந்த கான்செப்ட் புரியாமல் இருக்கும். இந்த மாதிரி விழாக்களில் கலந்துக்கிறது மூலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அந்த பகுதியை, அந்த மக்களவை அப்படின்ற டாபிக் வந்து உங்களால் ஈஸியாக கவர் பண்ண முடியும். முடிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அடுத்து சபரிமலை செல்லும் பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரயில் பயணத்தின் போது கற்பூரம்லாம் ஏற்றக்கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ரயிலில் வந்து பார்த்திங்கன்னா தீ விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்றனால வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த எச்சரிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் பயணமாக 27ஆம் தேதி வந்த குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா உதகையில் இருக்கிற ராஜ்பவனில் வந்து பார்த்திங்கன்னா தங்கியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாடு முழுவதும் சுமார் 700 பழங்குடியினத்தவர் வந்து வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசனுடைய எல்லோருக்கும் எல்லாமும் அப்படின்றத இலக்காயை கொண்டு 2023ஆம் ஆண்டிலிருந்து முழு மூச்சுடன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழங்குடியினருக்காக உதவிக்கிட்டு வரதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. எல்லோருக்கும் எல்லாமும் அப்படின்ற இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா 2023 மத்திய அரசால் தொடங்கப்பட்டுச்சு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆண்டுதோறும் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருது. இதையொட்டி வந்து பார்த்திங்கன்னா உலக சுகாதார நிறுவனம், சர்வதேச அமைப்பான NCD ரிஸ்க் ஆகியோர் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா 200 நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட தரவுகளை வந்து மேற்கொண்டு அந்த ஆய்வுகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் 2022ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா 82.8 கோடி பேர் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா 25% மேற்பட்டவர்கள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 21.2 கோடி பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக சீனாவும், அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவும், அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானும் இந்த பட்டியலில் இருக்கிறாங்க. ஓகேங்களா. முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. இந்தியா தான் முதலிடத்துக்கு சக்கரை நோயாளிகள் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முதலிடத்துலையும், சீனா 2ஆம் இடத்துலையும், அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துலையும், பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்த இடங்கள்லையும் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரே ஒரு கேள்வி. இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 லெவலில், குரூப் 2 லெவலில் தான் கேட்பாங்க. இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மகானா மற்றும் மதுபானி ஆகிய ஓவியங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாநிலத்தில் பெயர் பெற்றது அப்படின்னா பீகார் மாநிலத்தில். ஓகேங்களா. மகானா மற்றும் மதுபானி ஓவியங்கள் வந்து பார்த்திங்கன்னா பீகார் மாநிலத்தில் வந்து பெயர் பெற்ற ஓவியங்கள். அடுத்து ஐநா அமைதி ஆணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினராக இந்தியா வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. 2025-26ஆம் ஆண்டுக்கான ஐநா அமைதிக்கான ஆணையத்தின் உறுப்பினராக இந்தியா வந்து மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா. முன்னதாக கடந்த 2023-24ஆம் ஆண்டுக்கான ஆணையத்தின் உறுப்பினர் நாடாக இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. அந்த பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 31ஆம் தேதி முடிவடையும் நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஐநா அமைதி உருவாக்க ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா வன்முறையால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமைதியை மீட்டெடுக்கும் முயற்சி வந்து மேற்கொண்டு வருது. இதில் 31 உறுப்பு நாடுகள் இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான உறுப்பு நாடாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் ஒரு உறுப்பு நாடாக இருக்குது. அடுத்து வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸோட தான். இது தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் புலிஸ் அகாடமியோட டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கட்டண சலுகை தேர்வு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தொடங்க இருக்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் அந்த கட்டண சலுகை தேர்வில் கலந்துக்குங்க. நீங்கள் வந்து அதாவது பார்த்திங்கன்னா கட்டண சலுகை பெற விரும்பலைனாலும் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் எழுதின ஒரு அனுபவம் கிடைக்கும். மொத்தம் வந்து 100 கேள்விகள் அதில் இடம்பெற்று இருக்கும். எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணி தான் அந்த 100 கேள்விகள் இருக்கும். விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். எழுதி பார்த்துட்டு நீங்கள் அகாடமியில் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய பெயர், தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி இது 3ஐயும் மட்டும் சரியாக வந்து உள்ளிடுங்க. மிச்சத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கால் பண்ணி சொல்லுவாங்க. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் அகாடமி நம்பருக்கு நான் தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அகாடமி நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.